அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுக்காய் என்கிற மூலிகையை கொண்டு தொண்டையில் சதை வளர்ச்சியை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதிகப்படியான நாவறட்சி என்கிற நோயை நீக்குவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக ஒருவர் எந்த அளவிற்கு தண்ணீர் குடித்தாலும் அவர்களுக்கு உடலில் இருந்து கடுமையான வியர்வை வெளியேறி நீர்ச்சத்து குறைந்து கொண்டே வரும். அவர்கள் தோள்கள் எல்லாம் வறட்சியாக காணப்படும். அடிக்கடி உதடுகள் உலர்ந்து சிறிது வெடிப்பு ஏற்படும். தொண்டையில் வறட்சித்தன்மை பாதிக்கப்பட்டு நாவெல்லாம் ஒரு கசப்புத்தன்மையும் பிசுபிசுப்பு தன்மையும் ஏற்படும். தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் அவர்கள் குறைந்த இரத்த அழுத்த நோய் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். திடீர் மயக்கம், திடீரென்று தலைச்சுற்றல் போன்ற நோய்கள் எல்லாம் இந்த நாவறட்சியால் ஏற்படுகின்ற நோய். இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் மருத்துவம் பார்க்காவிட்டால் உடலுக்கு பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் மிக சிறந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். இளம் நாட்டுக்களாக கிடைக்கக்கூடிய வெங்காயத்தால் பல வகையான நோய்களை போக்கும். இன்று கூட கிராமத்தில் வெங்காயத்தாளை கொண்டு கூட்டு செய்து சாப்பிடுவார்கள். இதனால் கடுமையான நாவறட்சி, உடல் சூடு மற்றும் வயிற்றுப்புண், வாய்ப்புண்கள் இவையெல்லாம் தணியும். மேலும் இது இரத்தத்தை சுத்தமாக்கும். இதில் இருக்கக்கூடிய சற்று காரத்தன்மை உடலுக்கு அதிகப்படியான பலத்தையும் நீர்ச்சத்தையும் தரும். இது கிடைக்கின்ற காலத்தில் வெகுவாக தினம்தோறும் இதை சாப்பிட்டு வந்தால் பல வகையான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமூலிகையாக இது விளங்குகின்றது. மேலும் இது உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் என்பதால் நாம் வெங்காயத்தாளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு குடிநீர் மிக சிறந்த ஒரு குடிநீர். நாவறட்சி, இது பல்வேறு வகையான அகட்டுவாய் அகற்றி உடலுக்கு ஒரு சோம்பல் தன்மையை தரக்கூடிய உடலுக்கு சோம்பல் தன்மை தந்தால் அதை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான குடிநீர் சோம்பு குடிநீர். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.